அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல அனட்டோலி கரப்பாவுக்கும், வாஸ்லினி டோப்லாவுக்கும் நடந்த ஒரு முக்கியமான கேம் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாரி இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ இந்த கேம பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா ஒரு அழிவில்லா ஆட்டம்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா நமக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து கர்பவ் வந்து ஒரு பொசிஷனல் பிளேயரா இருந்தாலும், சில சாக்ரிஃபைசஸ்ல பண்ணி இந்த கேம வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமா வந்து மாத்திருக்காரு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்ட பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா, எக்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடின டோர்னமெண்ட்டு. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். மேபி நீங்க 2 மினிட்ஸ் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேம் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, சில இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன் இப்போ. ஸோ, அனட்டாலி கார்போவ் ஆக்சுவலா வந்து இந்த டோர்னமெண்ட்ட வின் பண்ணினாரு. 1994 லினர்ஸ் டோர்னமெண்ட் இது பேர் ஆக்சுவலா. ஸோ யார் யாரெல்லாம் விளையாண்டாங்க அப்படின்னா, கரப்போவ், காஸ்பரோவ், அலெக்சி ஷிரோவ், பரிவ், லவ்ஷியர், விளாடிமிர் கிராம்னிக், டோபலாவ், ஆனந்த் சாரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடாகாமஸ்கி, பாசிலி இவான்செக், போரிஸ் கெல்ஃபான், மிகுல் எலஸ்காஸ், கோர்டாபா, ஜூடித் புல்கர், அலெக்சாண்டர் ஜி பலயாவஸ்கி. ஸோ இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் வந்து விளையாடினாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றின டீட்டெயில் இதுதான். ஸோ இந்த கேம் வந்து அழிவில்லா ஆட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் தான் வந்து என் கேம் அரைஸான ஒரு பொசிஷன். ஃபைனல் ப்ளோவுக்கு அப்புறம் திரும்ப ஒரு டோப்பலா வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கரப்போ கிட்ட வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு பிஷப் வச்சுருக்கிறாரு. ஆனால் வந்து டோப்பலா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கார். ஸோ இதுதான் வந்து அந்த அரைஸ் ஆன பொசிஷன். ஸோ இது எப்படி அரைஸ் ஆச்சு, இதுக்கப்புறம் ஏன் ரிசைன் பண்ணார், இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு நம்ம இந்த வீடியோவில் விடை கிடைக்கும். ஸோ அதனால் வாங்க இப்போ நம்ம அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கர்போ வந்து ஒயிட் பீஸு, கேம் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு அண்ட் டொப்பலா வந்து நைட் F6 வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம வந்து பேசியிருப்போம். நிறையா கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா D4 லைனில் இதே மாதிரி தான் அரைஸ் ஆகும். ஸோ C4, C5 பார்த்திங்கன்னா இங்கே பெனோனி டிஃபென்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. நைட் F3, C takes D4, நைட் takes D4, E6, G3, நைட் C6, பிஷப் G2. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங் சிமெட்ரிக் வேரியேஷன். ஸோ ஒரே மாதிரி விளையாடுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டை பெனோனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெனோனி அவாய்ட் பண்ணுற வேரியேஷன். ஸோ பிஷப் டு C5, நைட் B3 அட்டாக்கிங் த பிஷப் E7. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, நிறையா பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி பிஷப் வந்து இந்த மாதிரி இந்த டயக்னலில் கொண்டு வந்துட்டு திரும்ப ரீட்ரீட் பண்ணிவிட்டு E7ல் போடுவாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு B6 போயிட்டு அண்ட் தென் இட் வில் பி என்ன சொல்கிறது, C7ல் போயிடும். ஏன் வந்து அந்த மாதிரியான ரீமினரிங் அவர் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா, என்னோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த பான் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறையா நமக்கு வந்து ஒரு கேமோட சேஞ்சஸை வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த பான் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிஷப் C7ல் இருந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதே வந்து இந்த பான் வந்து G2ல் இருக்கும்போது நமக்கு டேரெக்டாக H2 அட்டாக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ தட் இந்த பிஷப்க்கு ஒரு டார்கெட் இருக்கும். பட் இந்த டார்கெட் வந்து ஒரு பாறாங்கல்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். அதனால தான் அந்த மாதிரி நான் ரீட்ரிங் பண்ணல. ஏன்னா இதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஒரு கேம் பார்த்துருக்கோம். பட் இது வந்து மாடர்ன் மாஸ்டர்ஸ் ஆடினது. லைக் ஐ திங்க் டிங்லிரன் விளையாடின கேமு. பட் ஆப்போனண்ட் யாருன்னு தெரியல. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரீமினரிங் பண்ணுவார். இதே சேம் ஓப்பனிங். ஸோ அதனால தான் அதை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். ஸோ நைட் C3, கேசல்ஸ், D6, பிஷப் F4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீக்னஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, D6 வந்து ஒரு வீக்னஸ். ஸோ இமீடியட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. மேபி அடுத்து நைட் டு B5 வந்து திரும்ப இன்னொரு அட்டாக்கர் ஆட் பண்ணலாம். குயின் டு D2, ரூக் டு D1. ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் போட்டாச்சு, மினி பிளான். ஸோ இந்த பொசிஷனில் ஓகே, இமீடியட்டாக வந்து அங்கே 2 அட்டாக்கர் வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஒன் ஆஃப் த அட்டாக்கரை ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் H5 ஆடுறாரு. இங்கே நிறையா பேருக்கு டெம்ப்டிங்காக இருக்கிறமோ, இவ்வளோ பேசுனீங்களே ஏன் E5 பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி டவுட் வரும். அண்ட் E5 வந்து இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் சாய்ஸு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி லூசிங் ஃபார் பிளாக். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் இந்த மாதிரியான பொசிஷன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு D6ல் ஒரு பேக்வேர்ட் பான் அண்ட் பேக்வேர்ட் பானுக்கு முன்னாடி ஒரு ஹோல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பான் வீக்னஸஸில் நம்ம வந்து
பான் வீக்னஸஸ் பிரின்சிபலில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ லெட்ஸ் கோ வித் த மெயின் லைன். ஸோ நைட் H5 E3 நைட் டேக்ஸ் F4. இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த பான் வந்து அவர் புஷ் பண்ணதுனால இங்கே வந்து டிஸ்கவரி செட்டப் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து நைட் டேக்ஸ் F4 E டேக்ஸ் F4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பான் வந்து டபுளாக இருந்தாலும் இங்கே நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னென்னா E5 பாயிண்ட்டை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாயிண்ட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பீஸ் கிடையாது. அண்ட் வேறு எதுவும் நார்மலான ஒரு பானை வந்து வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவருக்கு வந்து இப்போ ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குது, நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது ஸ்பேஸு, C4 இருக்குது, நமக்கு வந்து F4 இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு சென்டரில் பான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக 2 பானம் அழகாக வந்து நிறுத்தி வச்ச மாதிரி தெரியுது. E takes F4, பிஷப் D7 டெவலப்பிங், குயின் டு D2 நம்ம ஏற்கனவே போட்ட பிளான் தான் அது. ஸோ குயின் டு B8. ஸோ குயின் டு B8 எதுக்காக அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியல ஆக்சுவலாக. ஸோ குயின் B8 ஆடுறாரு. பட் பெட்டர் கண்டினியூஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறது மேபி நம்ம குயின் சைடு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குயின் B8, ரூக் F1, G6. G6 எனக்கு இந்த பொசிஷனில் எனக்கு பிடிக்காத ஒரு மூவ். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஃப்டர் ரூக் டு E1 G6 இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வீக்கனிங் மூவ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த பான் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் நிறையா பேசியிருப்பேன். இந்த பான் வந்து நான் பான் வந்து E7 இருக்கும்போது என்ன சொல்கிறது, கண்டிப்பாக இந்த மூவை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். பட் அந்த பான் வந்து ஒன்ஸ் 7th ரேங்க்லேருந்து கீழே ட்ராப் ஆன பிறகு இந்த மூவ் வந்து ரொம்ப வீக்கான மூவாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், பிஷப்பை வந்து முன்னாடியே ஃபேன்கேடோ பண்ணியிருந்தீங்கன்னாக்கா மேபி ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த E6ல் இருக்க பானு E7ல் இருந்தால் தான் இதுக்கு இந்த செட்டப்புக்கு கொஞ்சம் மரியாதை. ஓகேங்களா? ஸோ ஆனால் அதே சமயத்தில் வந்து அப்போ வந்து கரப்போவ் பண்ணியிருக்கிறது கரெக்டானா கேட்டிங்கனாக்கா, கரப்போவ் பண்ணியிருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பான் வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஈஸியாக வந்து இந்த பான் ஸ்ட்ரக்சரை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாகவே இருக்கும் இந்த 2 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ஸோ G6 H4 இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் ஸ்ட்ரக்சரை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. A6. ஸோ A6க்கு முன்னாடி வந்து அவர் பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு டெம்ப்டிங்காக இருக்கிற மூவ் நம்ம வந்து ஃபேன்கேடோ பண்ணிடலாமே, நமக்கு தான் டைம் இருக்கேன்னு நினச்சி பிஷப் F6 லைன் போனோம்னா we can play knight E4. இமீடியட்டாக வந்து F6ஐயும் அட்டாக் பண்ணுறோம், D6ஐயும் அட்டாக் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திரும்ப தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணதுனால இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எதுக்குப்பா நீங்கள் 3rd ரேங்க்கில் இருக்கீங்க, இன்னும் முன்னாடி வாங்க என்னை அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நைட்டோட போஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 அட்டாக்கர் இருக்காங்க, 2 டிஃபெண்டர் இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம், ரூக் D1. ஸோ அந்த பானை காப்பாற்றுறதுன்றது முடியாத காரியமாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் குயின் C7 நைட் டெக்ஸ் D6, பிஷப் டெக்ஸ் D6, குயின் டெக்ஸ் D6, குயின் B6. குயின் டெக்ஸ் D7 ஆடக்கூடாது, ஏன்னா நம்ம we will lose the குயின். அதனால தான் வந்து நம்ம இந்த ட்ராப்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா we are completely winning. ஸோ இதே நம்ம வந்து பேக்கப் போயிட்டு அவர் விளையாட மூவ் பார்த்தோம்னா A6 வந்து விளையாடிருக்காரு. ஸோ H5. ஸோ as per the plan ஏற்கனவே சொன்னது தான். இமீடியட்டாக வந்து G takes H5 ஆடலாம். ஸோ ஆடுறதுனால என்ன பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது பிளாக்குக்கு. நமக்கு தான் வந்து அட்டாக்கிங்க்கு லைன்ஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லி கிளியராக சொல்லலாம். சரி, நமக்கு வந்து எஃப் பான் இருக்குது, நான் வந்து ஷட் பண்ணிடுறேன்னா பண்ணிங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு இந்த 2 பான் வீக் ஆகிடும். தட் இஸ் கால்டு ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி அவர் கண்டினியூ பண்ணுறாருன்னு. ஸோ B5 ஆடுறாரு, குயின் சைடு எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. மேபி அவர் குயின் சைடு நான் எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே H takes G6, H takes G6. இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் வந்து இது ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னா நீங்கள் ஏதாவது உண்மையாகவே வந்து செஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் நோட்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணும்போது உங்கள் ஆப்போனண்ட் வந்து H5ல ஓப்பன் பண்ணுறாரோ கிங் சைடு, அப்போ வந்து நீங்கள் எப்பவும் சரி எப்படியாவது இந்த பிஷப்பை நகர்த்திட்டு கிங்கை G2ல போட்டு H5 வழியாக அட்டாக் பண்ணணும். இது வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இதை நோட் பண்ணுறது நல்லது. ஸோ நைட் C5. ஸோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி அன்டிஃபெண்டட் பிஷப். D takes C5, குயின் takes D7. பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் அட்டாக் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இட் இஸ் நாட் எ டபுள் அட்டாக். ஏன்னா இப்போ நம்ம வந்து டாக்டிக்கலாக அந்த பாயிண்ட் வந்து டிஃபென்ஸில் இருக்குது, E7 பாயிண்ட்டு. ஸோ என்ன காரணன்றதை அடுத்த ரீஷனில் பார்க்கலாம். ரூக் டு C8. ஏன்னா நம்ம வந்து இப்போ நைட் வந்து பின்னில் இருக்குது அண்ட் வி ஆர் அட்டாக்கிங் 2 times. அதனால் ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு வந்து டெம்ப்டிங்காக இருக்கிற மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பால் C6 கேப்சர் பண்ணுறது. இங்கே பிஷப்பால் C6 கேப்சர் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் இமீடியட்டாக வந்து இங்கே அவர் ரெக்கவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
அதுக்கு முன்னாடி அவர் பண்ண வேண்டிய மூவ் என்னன்னாக்கா ரூக் டு A7 அட்டாக்கிங் த குயின். ஸோ ஒன்ஸ் குயின் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் வி கேன் சிம்ப்ளி கேப்சர் த பிஷப் அண்ட் நம்ம கம்ப்ளீட்லி இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் கேம் ஃபார் போத் பிளேயர்ஸ். ஸோ லெட்ஸ் கோ பேக். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக் C8க்கு அடுத்து ஆக்சுவலாக வந்து அவர் பண்ண மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாமல் இங்கே மார்க் பண்ணி வச்சிட்டேன் போல். ஸோ ரூக் சாக்ரிஃபைஸ். ஸோ என்ன ஆடுறாருனா ரூக் டெக்ஸ் E6 ஆடுறாரு. ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா ஹோல் இந்த லைட் ஸ்கொயரை அடித்து உடைக்கிறாரு, அவ்வளோதான். இப்போ லைட் ஸ்கொயர் பிஷப் அவர்கிட்ட கிடையாது, அதே சமயத்தில் நம்மக்கிட்ட டார்க் ஸ்கொயர் பிஷப் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது கிளியராகவும் தெரியல. இந்த 4 பீசஸை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டாரு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து தனியாக விட்டார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஷப் மட்டும் பாவமாக இருக்குது கிங்கை பாதுகாக்கிறதுக்காண்டி. ஸோ இப்படி வந்து இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணலான்னா இது வந்து நேச்சுரலாக நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கணும். இது வந்து நம்ம இந்த கேமை வந்து பேசுகிறோம் அப்படின்றதுனால கிடையாது. எப்போவுமே ரிலேட்டிவ் வேல்யூ ஆஃப் த பீஸ், ரிலேட்டிவ் பொசிஷன் நிறையா இருக்குது, ஸ்ட்ரென்த் ஆஃப் த பீஸ் நிறையா பேசிகிட்டே போகலாம் இப்படி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரியான டீட்டெயில்கள் வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே ஏதோ இருக்குன்றது தெரியுது, டாக்டிக்கல் ஐடியா தெரியுது. ஸோ ரூக் சாக்ரிஃபைஸ். ஸோ ரூக் டெக்ஸ் E6, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் A7. ஸோ இந்த பொசிஷனில் இது ஒன்றும் பெரிய அட்டாக் மாதிரி தெரியலையே நினச்சி நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக குயின் டெக்ஸ் E6 செக்கு, கிங் G7, பிஷப் டெக்ஸ் C6 and then queen to D6, queen takes D6, bishop takes D6, bishop takes A8, rook takes A8, rook D1, bishop F8, C takes B5 and இந்த எண்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஃபார் பிளாக். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பொசிஷனில் இந்த பொசிஷனில் இஃப் சப்போஸ் ஆஃப்டர் கிங் G7 இப்போ வந்து நம்ம பிஷப் டெக்ஸ் C6 ஆடும்போது குயின் D6 தவிர்த்து வேறு ஏதாவது மூவ் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்னும் மோசமாயிடும் நிலைமை. ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரூக் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணலை. இங்கே வந்து அந்த லைட் ஸ்கொயரெல்லாம் வந்து நான் வீக் பண்ண விரும்பலை, எனக்கு என்னோடய கிங்கை வந்து பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு வீடு தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ரூக் A7 டிஃபெண்டிங் அண்ட் அட்டாக்கிங், ரூக் டெக்ஸ் G6 செக். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறாரு ஒரே ரூக்கு. நீ வந்து இப்போ சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ் இது ஆக்சுவலாக ரூக் டெக்ஸ் G6. என்னென்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2 பான் ஆல்ரெடி யூ ஆர் டவுன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அதுவே நீங்கள் தோக்கிறதுக்கான நிலைமையாக மாறிடும். ஸோ F டெக்ஸ் G6. இந்த பொசிஷனில் சப்போஸ் இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு காம்பன்சேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அட்டாக்கிங் சான்சஸ் தான் கிடைக்கும். லைக் கிங் H7 போனீங்க அப்படின்னா குயின் டு H3 அண்ட் தென் நம்ம இன்னும் சில மூவ்ஸில் ஈஸியாக செக்மேட் பண்ணிடலாம். ஸோ கிங் டேக்ஸ் G6 ஆக்சுவலாக இது வந்து மேட் இன் 10 ஆர் சம்திங். பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தப்பாக இல்லைன்னா நம்ம சீக்கிரமாகவே மேட் பண்ணிடலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் கிங் H8 போனீங்கன்னா இட் இஸ் மேட் இன் 1. ஸோ சப்போஸ் கிங் H8 போனால் குயின் டு H3, ஓகே மேட் இன் 2. ஸோ பிஷப் பிளாக்ஸ் அண்ட் தென் செக்மேட். ஸோ இப்படி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ F டெக்ஸ் G6, குயின் E6 செக், கிங் G7, பிஷப் டெக்ஸ் C6, ரூக் D8, C டெக்ஸ் B5. இந்த பொசிஷனில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனாட்டாலிக் அரப்பா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அண்ட் அவர் இன்னும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு அட்டாக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூலாக வந்து பானை கேப்சர் பண்ணுறாரு. ஏன்னா வந்து பிளாக்கால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பிஷப் F6, knight E4. ஸோ 3rd rank knight goes to 4th rank. ஸோ இம்ப்ரூவிங் இட் செல்ஃப். பிஷப் டு D4. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேம் மூவ், அது வந்து அகெயின் ஒரு ஓசி பானை கேப்சர் பண்ணுறாரு, பான் கிராபர் மாதிரி. பட் ஒன்றும் பண்ண முடியாது பிளாக்கால், அதான் விஷயம். ஸோ கிங் டு G2. இந்த மூவ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மூவ் தான். கிங் டு G2 கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு மோர் ஆர்மி வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நைட் டு G5 அண்ட் தென் ரூக் டு H7. ஸோ இப்படி மேட்டிங் நெட்டை ஈஸியாக ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணுறாரு, பண்ணிக்கலாம் எங்கே போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பானையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஆக மொத்தம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த என்கேம் பான் ஸ்ட்ரக்சர் இப்போ உங்களுக்கு தெரியுதா. இப்போ வந்து இதுதான் நம்ம இன்னொரு 5 to 10 மூவ்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ குயின் B6, பிஷப் ரூக் டு D1. இந்த பொசிஷனில் ஓகே ஆஃப்டர் ரூக் டு D1 இங்கே கரப்போ தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். பட் தப்பு கிடையாது. ஏன்னா பிஷப் F2 வந்து ஒரு டாக்டிக்கல் எரரு. ஏன்னா ஆஃப்டர் நைட் டேக்ஸ் F2 வி ஆர் டிஃபெண்டிங் த ரூக். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஸோ குயின் டேக்ஸ் A6,
நீ மட்டும் தான் பான் கேப்சர் பண்ணுவியா? நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டொப்பலாவும் பான் கேப்சர் பண்ணுறாரு. தப்பு கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணுறாரு அடுத்து, அ இந்த இடத்துல கண்டிப்பா நான் வீடியோவ பாஸ் பண்ண சொல்றேன். ஏன்னா இந்த டைம் வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும் உங்கள. ஸோ இந்த பொசிஷனில் நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆஸ் ஏ ஒயிட் பிளேயரா எப்படி வந்து அட்டாக்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ இங்கே யார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரூக் டேக்ஸ் D4 பார்த்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, பிஷப் இஸ் த ஒன்லி டிஃபெண்டர் ஆஃப் F6. ஸோ தட் நம்ம வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ரூக் பார்த்தீங்களா அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ லைக் திஸ். ஸோ ரூக் டேக்ஸ் D4 எப்போவுமே வந்து நான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு அன்டிஃபெண்டட் பீசஸ் வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு அகெயின்ஸ்டில் நம்ம டாக்டிக்கல் ஐடியாஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுக்கு சின்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். ரூக் டேக்ஸ் D4 ஓகே ரூக்காலே கேப்சர் பண்ணிக்கலாமே அப்படின்றத நான் மறந்துட்டேன். ஸோ அதுவும் பண்ணலாம். பட் இப்போ பாருங்கள். ஸோ ஆஃப்டர் குயின் F6 செக்கு, கிங் G8 அண்ட் தென் குயின் டேக்ஸ் G6 செக்கு, கிங் F8, குயின் E8 செக். இந்த இடத்துல ஃபாஸ்டஸ்ட் வே டு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா குயின் F6 செக். பட் ரெண்டுமே சேம் தான் ஆக்சுவலாக வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. குயின் E8 செக்கு, கிங் G7, குயின் E5 செக்கு, கிங் G8, நைட் F6 செக், கிங் F7, பிஷப் E8 செக், கிங் F8 அண்ட் தென் குயின் டேக்ஸ் C5 செக். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூக் எங்கே நம்ம வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், பட் எங்கே வந்து அதை கேப்சர் பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த டாக்டிக்கல் ஐடியா இருக்கும்போது நீங்கள் செக்ஸு வந்து கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் பீசஸை வந்து கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ கோஆர்டினேட் பண்ணி ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த டாக்டிக்கல் அந்த ஐடியா வந்து கண்டிப்பாக நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். லைக் திஸ். குயின் D6, குயின் டேக்ஸ் A7, அனதர் ரூக் இஸ் ஹேங்கிங், குயின் டேக்ஸ் F6, ஓகே, பிஷப் H5. ஸோ இந்த பொசிஷனை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பொசிஷன் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு வந்து இது எப்படி வந்து வின் பண்ணணுன்றது தெரியும். கிங் G2, பிஷப் F3 அண்ட் தென் நம்ம இந்த பாசர்ஸை புஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ பிஷப் H5, ரூக் D2. ஸோ சில மூவ்ஸ் ட்ரை பண்ணுறாரு. B3. ஸோ ஏன்னா அந்த பான் மட்டும் தான் வீக்னஸ்ஸு. மீதி எல்லாம் லைட் ஸ்கூலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிஷப்பால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூக் B2, கிங் G2, குயின் C6 செக் அண்ட் தென் பிஷப் F3. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த பொசிஷன் வரைக்கும் போகலை இந்த இடத்துல. ஆஃப்டர் கிங் டு G2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. யாருன்னா டொப்பலா வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கனாக்கா கரப்போவோட அழிவில்லா ஆட்டத்தில் அழிவில்லா ஆட்டம்னு கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம லிஸ்ட்லேயும் வச்சுக்கலாம் இந்த. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ரூக்கை வந்து டபுள் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணது அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் நம்ம இன்னொரு ரூக்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு திருப்பு முனைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேமில். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சாக்கா நிறைய பேர் வந்து நம்ம வந்து சில லைன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும்போது வாட் இஃப் இந்த மூவ் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த மூவ் இல்லைன்னா என்ன ஆகுன்றதை கேட்குறாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் பசில்ஸாகவும் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய கேல்குலேஷன் எபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு கேம் நம்ம போடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி சிம்பிளான எண்டிங்கை வந்து நம்ம முடிக்கும் போதோ எப்படி நீங்கள் பிளான் பண்ணுவீங்கன்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர் ஆஃப்டர் குயின் C6 செக், பிஷப் F3. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கண்டினியூ பண்ணி எப்படி விளையாடுவீங்கன்றதை நீங்களாகவே கண்டுபிடிங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.